ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஐடி டேக். நான் உங்கள் ஐயனார். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான அருமையான அற்புதமான மல்டி ரீசார்ஜ் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை பெருசு பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது வீடியோவை பெருசு பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் வியூவில் அட்ராக்டிவாக வீடியோ அழகாக தெரியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா வசந்தம் மல்டி ரீசார்ஜ். ஓகேங்களா? அப்ளிகேஷனோட நேமு வசந்தம் மல்டி ரீசார்ஜ். மெயின் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்குது. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, கரூரில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? கஸ்டமர் கேரோட சப்போர்ட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது தவறுதலாக ரீசார்ஜ் பண்ணிட்டாலும், அதாவது ₹100 மேலே ஏதாவது ரீசார்ஜ் தப்பாக போட்டுட்டீங்க, தப்பான ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் தெரியாமல் போச்சுன்னா ₹100 மேலே ரீசார்ஜ் தவறுதலாக பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. அதே போல் ஏதாவது ஒரு ரீசார்ஜ் ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை பெண்டிங், இல்லை சஸ்பென்ஸ், ஏதாவது ஒரு இதாச்சு, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னம்னா நம்ம கஸ்டமர் கேருக்கு பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்னு இருக்குது பாருங்கள். கீழே சப்போர்ட்டில் போயிட்டு கஸ்டமரோட நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவங்க எல்லாமே சொல்லிவிடுவாங்க. சரிங்களா? மெயினாக இந்த அப்ளிகேஷனுக்கு கஸ்டமர் கேரோட சப்போர்ட் இருக்குது. ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ், பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, யூபிஐ ஆப்ஷன், அதாவது நம்ம வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டு காலி ஆச்சுன்னா யூபிஐ மூலியமாக நாமளே நம்ம வாலெட்டில் அமௌண்ட் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மணி ட்ரான்ஸ்ஃபர், மணி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு 2 மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஏஏபிஎஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை பணம், ஓஏபி பணம், வயசானவங்களுக்கு, ஏடிஎம் கார்டு வச்சு இல்லாதவங்களுக்கு நாம் ஆதார் நம்பரை வச்சு பணம் எடுத்து கொடுக்கறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ஏடிஎம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் நம்மக்கிட்ட ஏடிஎம் மிஷின் வாங்கிட்டு நீங்கள் ஏடிஎம் மூலிமா வர கஸ்டமருக்கு பணமும் எடுத்து தரலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்துட்டு நம்ம இதில் கட்டி கொடுத்துக்கலாம். அடுத்தது போஸ்ட் பெய்ட் பில்லு, லேண்ட்லைன் பில்லு எல்லாமே இதில் பண்ணலாம். ஃபாஸ்டேக்கு, போலீஸ் டிராஃபிக் ஃபைன் அமௌண்ட்டு, போலீஸ் நம்மளுக்கு போடுற ஃபைன் அமௌண்ட், 2 வீலர் 4 வீலர் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு போகிற ஃபைன் அமௌண்ட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனில் கட்டிக்கலாம். லோன் பேமெண்ட் கட்டுறது, கேஸ் பதிவு பண்ணுறது, கேபிள் டிவிக்கு அமௌண்ட் கட்டுறது, வாட்டர் பில், இன்சூரன்ஸ் பாலிசி, எல்ஐசி பாலிசி எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் ஏதாவது வராமல் போனாலோ, ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம இதில் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இதில் போட்டிருக்கோம், நமக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் போய் பார்த்துக்கலாம். டிடிஹெச் இப்போ ஏதாவது நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா டிடிஹெச் யாருக்காவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணும்போது ஆனால் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போயிருக்கும், ஆனால் அவங்க வீட்டில் படம் ஓடாது. அப்படி இருக்கும்போது இந்த டிடிஹெச் ரெஃப்ரெஷ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களுடைய செட்டாப் பாக்ஸை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி விடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு நம்ம பேங்க்குக்கு மூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வாலெட் டு பேங்க்குன்னு இருக்க பாருங்கள். கீழே கடைசி உள்ள செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? நம்ம வாலெட்லேருந்து அமௌண்ட்டை எளிமையாக வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ரிக்வஸ்ட் என்கிட்ட இப்போ நம்ம ஏதாவது கூகுள் பே, ஃபோன்பேயில் அமௌண்ட் போட்டு நமக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம் கம்பெனிக்கு. நான் இது போல் அமௌண்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இன்னும் என்னோடய வாலெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரிக்வஸ்ட்டும் கொடுத்துக்கலாம் அவங்கக்கிட்ட. சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமிஷன் தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100க்கும் ₹3 உங்களுக்கு கமிஷன் தராங்க. சரிங்களா? ஒவ்வொரு 100க்கும் ₹3 கமிஷன் தராங்க. மொபைல் ரீசார்ஜுக்கும் 100க்கு ₹3 கமிஷன் தான். டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணாலும் 100க்கு ₹3 கமிஷன் தான். பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 100க்கு ₹3 கமிஷன் தான். நீங்கள் ஆதார் பேஸ் பண்ணி நீங்கள் கைரேகை வச்சு பணம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1000க்கு ₹2 கமிஷன் தராங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மொபைல் ரீசார்ஜ் கிளிக் பண்ணிட்டேன். மொபைல் ரீசார்ஜ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, வெறும் நம்பரை மட்டும் சொல்கிறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்துட்டு என்ன நெட்வொர்க்குன்னு தெரியாது, ஒரு மொபைல் நம்பர் மட்டும் சொல்கிறாங்க, என்ன சிம் கார்டுன்னு தெரியாது, ஏர்டெலா, வோடஃபோனா, ஜியோவான்னு தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோ இருக்குது பாருங்கள். அந்த ஆட்டோ கொடுத்துட்டு மொபைல் நம்பர் போடுங்க. இப்போ என்னோடய நம்பரே நான் போடுறேன். மொபைல் நம்பர் போட்டு கீழே அமௌண்ட்டுன்ற இடத்துல அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். சரிங்களா? என்னோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், நான் நம்பர் மட்டும் போட்டேன், ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஏர்டெல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஆஃபர்னு கொடுத்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு என்னென்ன ஆஃபர் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். சரிங்களா? எல்லாமே ஷோ ஆகும். பிளான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அந்த பிளான்ஸ்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அதாவது ஏர்டெல்லில்
என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். டேட்டா பேக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இன்டர்நேஷ்னல் ரோமிங் கால் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஸ்மார்ட் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபுல் டாக் டைம் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ₹299 பிளான் நான் போடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பே பில் அப்படின்னு நான் பே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மேலே அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோன் நம்பர் வந்துடுது. கீழே என்னோடய ஃபோன் நம்பர் எந்த நெட்வொர்க்காக சேர்ந்தது, ஏர்டெல்லில் சேர்ந்தது. சரிங்களா? ஏர்டெல்னு வந்துடுச்சு. நான் இப்போ என்ன பிளான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன், ₹299 ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ₹299 ரீசார்ஜ் பண்ணுறதால எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது, ₹8.97. சரிங்களா? டிஸ்கவுண்ட் பாருங்கள், டிஸ்கவுண்ட்டு ₹299 ₹8.97 எனக்கு தராங்க. நான் இந்த ₹8.97 போக ₹299 நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹290 நான் பே பண்ண போதும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ₹103 நம்ம அப்ளிகேஷனில் தராங்க. அப்படி நீங்கள் பேன்னு கொடுத்தீங்கன்னா பே ஆகிடும். அதே போல் தான் நான் இன்னொரு நம்பர் கூட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசார்ஜும் பண்ணி காமிக்கிறேன். திரும்பி மொபைல் ரீசார்ஜ் உள்ளே போகிறேன். மொபைல் ரீசார்ஜ் உள்ளே போயிட்டு ஆட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டுன்ற இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அதே போல் ஏர்டெல்னு செலக்ட் ஆச்சு. இந்த நம்பருக்கு உண்டான நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்னு செலக்ட் ஆச்சு. அதே போல் நான் பிளான்ஸ் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு பிளானை ஏதாவது ஒரு அன்லிமிட்டட் கால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடுறேன். ₹558 நான் போட்டுட்டு பேன் கொடுக்குறேன். பேன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதாவது மொபைல் நம்பர் வந்துச்சு, அது என்ன நெட்வொர்க்குன்னு வந்துச்சு. பிளானோட அமௌண்ட்டு ₹558 பிளானு. அதில் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ₹16.74 எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ₹14.74 போக மீதி அமௌண்ட் நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹558 ₹541.26 தான் நான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. பேன் கொடுத்துட்டோம்னா ரீசார்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்றேன். கேன்சல் கொடுத்துட்டு அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா? டிஷ் ரீசார்ஜ் செஞ்சு காமிக்கிறேன். டிடிஹெச் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிடுங்க. டிடிஹெச்சில் கிளிக் பண்ணிவிட்டு சன்டைரக்ட் டிஷ்ஷானா சன்டைரக்ட்னு கொடுங்க, ஏர்டெல்னா ஏர்டெல்னு கொடுங்க, வீடியோகான்னா வீடியோகான்னு கொடுங்க. அப்படி எந்த நெட்வொர்க்குன்னு தெரியல, வெறும் டிஷ்ஷோட நம்பர் மட்டும்தான் இருக்குது, செட்டாப் பாக்ஸோட நம்பர் மட்டும்தான் இருக்குன்ற பட்சத்தில் ஆட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் ஐடின்ற இடத்துல அந்த செட்டாப் பாக்ஸோட நம்பரை போட்டுருங்க. செட்டாப் பாக்ஸோட நம்பர் போட்டு அமௌண்ட்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டிஷ்ஷு, அதாவது அது என்ன நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு அதுவே வந்துடும். சரிங்களா? வீடியோகான் டிடிஹெச். சரிங்களா? வந்துச்சிங்களா? அப்படியே அதே போல் பிளான்ஸ் அப்படி கொடுத்துட்டு இப்போ நான் 1 மந்த் பிளானு ₹245 போடுறேன். ₹245 கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த செட்டாப் பாக்ஸோட நம்பரை காமிச்சிடும். அது என்ன நெட்வொர்க்குன்னு கீழே காமிக்குது பாருங்கள். நான் எவ்வளோ பிளானை செட் பண்ணியிருக்கிறேன், எந்த பிளான் உள்ள அமௌண்ட்டை நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ₹245 பிளானை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ₹245 எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, ₹7.35. சரிங்களா? ₹7.35 எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ₹245 ₹7.35 டிஸ்கவுண்ட் போக மீதி நான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு ₹237.65 தான் நான் கட்டணும். சரிங்களா? பேன் கொடுத்தோம்னா வீடியோகானுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆகிடும். சரி, அதே போல் இன்னொரு டிஷ் ரீசார்ஜ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். டிடிஹெச் திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன நெட்வொர்க்குன்னு எனக்கு தெரியாது, அதனால் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கஸ்டமருடைய ஐடியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செட்டாப் பாக்ஸோட நம்பரை போட்டுட்டு கீழே அமௌண்ட்ன்ற இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருடைய நெட்வொர்க் என்னவோ அது செலக்ட் பண்ணி கொண்டு வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கனெக்ஷன் யாருடைய பேரில் இருக்குது. சரிங்களா? அந்த கனெக்ஷன் யாருடைய பேரில் இருக்குது, இப்போ அவங்களுடைய பிளான் ஆக்டிவில் இருக்கா டீஆக்டிவில் இருக்கா, என்ன மந்த் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட்டெல்லாம் வந்துடும். இந்த செட்டாப் பாக்ஸ் யாரோட பேரில் இருக்குது, ஐயனார் அப்படின்றவருடைய பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். நம்ம பிளான்ஸை கொடுத்துட்டு இப்போ 1 மந்த் பேக் ஏதாவது ₹359 போட்டுட்டு பே பில் அப்படின்னு கொடுத்தோம்னா கஸ்டமரோட நம்பரு, அது என்ன நெட்வொர்க்கு, என்ன பிளானு, ₹359 பிளானு, நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுற அமௌண்ட்டு ₹10.77. ₹10.77 போக நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு ₹348.23 மட்டும் நம்ம கட்டணும். சரிங்களா? பேன் கொடுத்தா பே ஆகிடும். ஓகேங்களா? அதே போல் தான் பஸ் டிக்கெட்டும். சரிங்களா? எந்த இடத்துலேருந்து எங்கே போகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க, எந்த தேதியில் போகிறீங்கன்றதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் என்ன பஸ் இருக்கோ அது வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது யூபிஐ ஆப்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலருக்கு வந்துட்டு மிகவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவைப்படுற ஒரு ஆப்ஷன் யூபிஐ ஆப்ஷன். சரிங்களா? இது மூலிமா உங்கள் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டு காலியாச்சு
உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் காலி ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்களே லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடு தான் உங்கள் வாலெட்டோட கியூஆர் கோடு. இந்த கோடை வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபோன்பே கூகுள் பே மூலிமா ஸ்கேன் பண்ணி உங்கள் வாலெட்டுக்கு நீங்கள் பணம் போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே பாருங்கள் யூபிஐ பே மேலே யூபிஐ பே ஒன்று கலெக்ட்னு இருக்குது. நீங்கள் கலெக்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் விபிஏன்னா உங்கள் யூபிஐ ஐடி ஃபோன்பேவுக்கு கூகுள் பேவுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூபிஐ ஐடி இருக்கும். அந்த யூபிஐ ஐடி போட்டு கீழே அமௌண்ட் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட்டு போகும். ஃபோன்பேக்கோ கூகுள் பேக்கோ ரிக்வெஸ்ட்டு போகும். நீங்கள் இப்போ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களோ பே பண்ணிக்கலாம். சரிங்களா? யூபிஐ பே மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 ரூபாய் வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் டைப் பண்ணிவிட்டு பே அப்படின்னு கொடுத்தோம்னா கூகுள் பேவா ஃபோன்பேவா கேட்குது. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். எனக்கு எதில் அமௌண்ட் இருக்கோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜிபேனா ஜிபே ஃபோன்பேனா ஃபோன்பே கிளிக் பண்ணிவிட்டு நான் என்னோடய யூபிஐ நம்பர் கொடுத்தேன்னா அமௌண்ட்டு என்னோடய ஃபோன்பே இல்லைனா கூகுள் பேலேருந்து அமௌண்ட் எடுத்து வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ரைட் சைடில் இருக்க பார்த்தீங்களா 402 ரூபா 67 பைசா அங்கே வந்து போட்டுரும். இங்கே வந்ததுக்கப்புறமா நான் இதில் உள்ள சர்வீஸு மொபைல் ரீசார்ஜாக இருந்தாலும் இருக்கட்டும் இல்லை டிடிஹெச் ரீசார்ஜாக இருந்தாலும் இருக்கட்டும் நான் வந்துட்டு அமௌண்ட் இதில் போட்டு நானே பண்ணிக்கலாம். கம்பெனிக்கோ பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டு என் வாலெட்டில் போடுங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாமளே செல்ஃபாக யூபிஐ மூலிமா நாமளே நம்ம வாலெட்டை டாப்அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேரோட நம்பரு எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே ஃபோன் பண்ணணுன்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்படியே ப்ரீபெய்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஏர்டெல் பிஎஸ் என்னென்ன நெட்வொர்க் இருக்கோ எல்லாமே காமிக்கும். இப்போ ஏர்டெல்லில் கிளிக் பண்ணிங்கன்னா ஏர்டெல் கஸ்டமர் கேரோட நம்பர் என்ன, ஏர்டெல் சிம் கார்டோட நம்பரை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வோடாஃபோனை கிளிக் பண்ணோம்னா வோடாஃபோன் கஸ்டமர் கேரோட நம்பர் என்ன, பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, சிம் கார்டோட நம்பர் எப்படி எடுக்கிறதுன்ற டீட்டெயிலும் இதிலே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே போல் ஏஐபிஎஸ்சில் ஏதோ ஒரு ப்ராப்ளமானா ஏஐபிஎஸோட கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. டிடிஹெச்சில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சன்டைரெக்டில் ப்ராப்ளம் சன்டைரெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா சன்டைரெக்டோட கஸ்டமர் கேர் நம்பரு. சரிங்களா? சன்டைரெக்டோட கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கொடுத்துருவாங்க. வீடியோ கான் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கானில் இருக்கிறவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது மூலிமா வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நாமளே செல்ஃபாக சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் மட்டும் இல்லை, நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான யூசர் ஐடி பாஸ்வேர்டு தரோம். பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான யூசர் ஐடி பாஸ்வேர்டும் தரோம். ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது கைரேகை வச்சு பணம் எடுக்கிற டிவைஸும் நாங்கள் தரோம். சரிங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸு, ஏடிஎம் மிஷினு, ஸ்பைஸ் மைனி ஐடின்னு சொல்லிவிட்டு நம்ம கஸ்டமருக்கு என்னென்ன ஐடியெலாம் தேவைப்படுதோ எந்தெந்த ஐடியெலாம் உபயோகமாக இருக்குதோ அந்த ஐடி எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். குறைஞ்ச விலைக்கு நாங்கள் தந்துகிட்ருக்கோம். வேணுன்ற நண்பர்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.